திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த பென்சன் புயல் காரணமாக பலத்த மழை பெய்தது. இதனால் கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெடையூர் கலியனூருக்கு இடையே கட்டப்பட்ட மேம்பாலமானது முழுவதுமாக முடிக்கப்படாத நிலையில் மக்கள் தத்தளிப்பில் தவித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 5 கிராமங்களை சேர்ந்த மக்கள் மேம்பாலத்தை கடக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். உடனடியாக இந்த மேம்பாலத்தை சரி செய்து எங்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த மேம்பாலமானது கட்டி முடிக்கப்படாமல் இருப்பது மக்கள் மத்தியிலே மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. நம் மத்தியில் வெடையூர் சேர்ந்த மக்கள் இங்கு இருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் 5 கிராமத்தை சேர்ந்தவர்களும் இங்கு நம் மத்தியில் இருக்கின்றனர். பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்ற இவர்கள் மத்தியில் எம்நாடு செய்தியின் சார்பாக நாம் அவரிடம் சில கேள்விகளை கேட்க இருக்கின்றோம். சார், இது எவ்வளவு நாள் அந்த மேம்பாலம் நடந்துச்சு? இந்த மழையின் காரணமாக தண்ணி நீர் வரத்து அதிகரித்து 5 வருஷமா அந்த வேலை நடக்குது. 5 வருஷமா நடக்குது, நிறுத்துறாங்க, வேலை நடக்குது, நிறுத்துறாங்க. இந்த கிட்டத்தட்ட ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்க 5 கிராமத்துக்கும் ஆரம்ப சுகாதார நிலையம்னு பார்த்தா விடையூர் தான். அது மட்டும் இல்லாமல் பள்ளி +2 வரைக்கும் இருக்கிறதும் நம்ம விடையூரில் தான் இருக்குது. அந்த பக்கம் இருந்து வர்றதுக்கு பசங்க எல்லாருமே இந்த பக்கம் தான் வரணும். இந்த மழையின் காரணமாக ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. ஏதோ தமிழ்நாடு அரசு இதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து இந்த பாலத்தை முடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். கலியனூர், மணூர், ராஜரத்திரபுரம் கண்டிகை, அக்கரைக்குப்பம், மத்தகுப்பம் 5 கிராமம், மேல் விளாகம் 5-6 கிராமம் இந்த கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் இப்போ சுகாதார அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லைன்னா அந்த உடனடியாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகள் மற்றும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இந்த கிராமத்துக்கு இந்த மேம்பாலத்தை கடந்து தானே வரணும் அவங்க. ஆமாம் சார், இந்த பக்கம் தான் இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையம்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த பக்கம் இன்னும் போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பாலம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்கூலுக்கும் சரி ஹாஸ்பிட்டலுக்கும் சரி நல்ல வசதியாக இருக்கும். மேம்பாலம் பணி விரைவில் கட்டி முடிக்கப்பட வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் கிராம மக்களுக்கும் பயனுள்ளதாக இது இருக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எம்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் பாபு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.